புதுக்காலம் 16ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 3 வரை, மேலும் 7 முதல் 8 வரை, மேலும் 12 முதல் 13 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்குள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சு நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 13, வசனங்கள் 10 தொடக்கம் 17 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றேன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மறுமொழியாக கூறியது: விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவார்கள். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது: நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையானவர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு குருகுலத்தில் இருந்த குரு அதிகமாக தன்னுடைய கருத்துக்களை ஓமை வடிவிலும் கதை வடிவிலும் தன் சீடர்களுக்கு கொடுப்பது வழக்கம். ஒரு முறை ஒரு மாணவன், குருவே, எப்பொழுதும் உவமை மற்றும் கதை வழியாகத்தான் உங்கள் கருத்துக்களை சொல்லுகிறீர்கள். ஆனால் அதன்
விளக்கத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறீர்களே, ஏன் என்று கேட்டபொழுது அந்த குரு இவ்வாறு பதிலளித்தார். உனக்கு ஒரு பழத்தை பரிசாக கொடுக்க விரும்பும் ஒருவர் உனக்கு எளிதாக இருக்கட்டுமே என்று அவரே அதை உரித்து தன் வாயில் போட்டு மென்று கூழாக்கி பின் அதை எடுத்து உன்னிடம் கொடுத்தால் உனக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டார். அன்புக்குரியவரை, எல்லா ஆன்மீக மரபுகளுமே வாழ்க்கையை பற்றிய ஆழமான உண்மைகளை உவமைகள் வடிவிலும் கதைகள் வடிவிலும் தான் தருகின்றன. இயேசு இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். இவ்வாறு உவமைகள் வாயிலாக ஆழமான ஆன்மீக உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் வாழ்க்கை பற்றிய ஆழமான உண்மைகளில் ஒரு மறைபொருள் தன்மை உண்டு, மிஸ்டரி டைமென்ஷன். அப்படிப்பட்ட மறைபொருள் தன்மையை எல்லைக்குட்பட்ட அறிவிலிருந்து புறப்படுகின்ற வரையறைகளுக்கு உட்பட்ட வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது. அடையாள முறையில்தான் அவற்றை விளக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட மறைபொருள் தன்மையை அதன் வளமை குன்றாமல் பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஆன்மீகம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய வழிதான் உவமைகள். அதே வேளையில் உவமைகள் கேட்க விரும்புகின்றவர்களின் ஆர்வத்தை தூண்ட வல்லனவாகவும் இருக்கின்றன. வாழ்க்கையில் மறைபொருள் தன்மை இருப்பது போல இந்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் உவமைகளிலும் மறைபொருள் தன்மை உண்டு. இந்த மறைபொருள் தன்மை காரணமாகவே இயேசுவின் உவமைகளுக்கு 2000 வருடங்களாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவை இன்றும் கூட கொஞ்சமும் வளமை குறையாமல் காலந்தோறும் புதிய புதிய விளக்கங்களையும் புதிய செய்திகளையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. வாழ்க்கையின் அழகே அதன் மறைபொருள் தன்மைதான். கடவுள் மறைபொருளாக இருப்பது போல அவரால் படைக்கப்பட்ட பிரபஞ்சமும் இந்த வாழ்வும் தன்னிலே மறைபொருளை தாங்கியதாக இருக்கின்றது. வாழ்க்கை ஒரு அழகிய நாவல் அல்லது திரைப்படம் போன்றது. யூகிக்க முடியாத பல எதிர்பாராத திருப்பங்களை ஒரு கதை தன்னிலே கொண்டிருந்தால் அது அழகானதாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மறைபொருளை புரிந்து கொள்ள நாம் மேற்கொள்ளும் முயற்சியே வளர்ச்சி என்று சொல்லப்படுவது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் இந்த மறைபொருளின் அழகை ரசிக்க தெரியாமல் அதோடு போராடி போராடி வாழ்வையை நரகமாக்கிக் கொண்டிருக்கின்றோம். லைஃப் இஸ் நாட் எ ப்ராப்ளம் டு பி சால்வ் பட் எ மிஸ்ட்ரி டு பி லிவ்ட் என்ற வாக்கியத்தை நாம் கேட்டிருக்கக்கூடும். அன்புக்குரியவர்களை, வாழ்க்கை என்கின்ற மறைபொருளை சரியான முறையில் அணுகுவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழிமுறையை இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். நம் புலன்களை முழுமையாக பயன்படுத்துவதே அந்த வழிமுறை. கேட்க ஆச்சரியமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அதை இன்றைய உளவியலும் உறுதிப்படுத்துகின்றது. இயேசு இன்றைய நற்செய்தியில் மனிதர்களாகிய நாம் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் தருகின்றார். இதே செய்தி வெவ்வேறு வார்த்தைகளில் 3 முறை இன்றைய நற்செய்தியில் வருகிறது. நியூரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராம் என்ற உளவியலின் பிரிவு இவ்வாறு சொல்கிறது: நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொன்றையும் முழுமையாக பார்த்தோம், தெளிவாக கேட்டோம், சரியாக உணர்ந்தோம். ஆனால் வளர 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 பிறரோடும் இயற்கையோடும் உள்ள நமது தொடர்பு அவை நம் மனதில் ஏற்படுத்திய பிம்பத்தோடு அதிகமாகிவிடவே நிஜத்தோடுடான தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடுகிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், as we grow, we begin to relate more with the concepts in us than with the reality itself. அதாவது நம் புலன்களை நாம் அரைகுறையாகவே பயன்படுத்துகின்றோம். வாழ்க்கையை ஒரு ஆழமான நிலையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இதுதான் நம் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்குமான காரணமாக இருக்கிறது என்பது நமக்கு புரியும். இதற்கு மாறாக நம் புலன்களை திறந்து நம் மனதின் சிந்தனை வளையங்களுக்குள் சிறைப்பட்டு விடாமல் நம்மை சுற்றியுள்ள நிதர்சன உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒன்றாக மாறிவிடுகிறது. அதன் எதிர்பாராத திருப்பங்களையும் நாம் ரசிக்க ஆரம்பித்து விடுவோம்.
டோனி டிமெல்லோ அவர்களுடைய புத்தகங்களில் ஒன்று கான்டாக்ட் வித் ரியாலிட்டி. அந்த புத்தகத்தில் இந்த கருத்து தான் அதிகமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையின் மறைபொருள் தன்மையை பற்றிய இந்த பகிர்வே மறைபொருளாகவும் புதிராகவும் இருந்தது என்றால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. முடிந்தால் இன்னொரு முறை கேட்டு பாருங்கள். மேலும் கூட அனுப்பப்பட்டுள்ள இந்த ஒளிப்படம், வீடியோ கிளிப் நம் புலன்களை பயன்படுத்துவது பற்றிய பகிர்வை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கும் என்று நம்புகின்றேன். ஜெபம். இறைவா, எம் புலன்களை முழுமையாக பயன்படுத்த வரம் தாரும். ஆமென்.